வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல விஜய் ஆண்டனி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படத்தை வந்து இயக்குறாங்க அருண் பிரபு. ஏற்கனவே அருவி, வாழ் போன்ற பல படங்களை இயக்குன அருண் பிரபு தான் வந்து இந்த படத்தையுமே வந்து இயக்குறாங்க. இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு 5 மொழிகளில் பேன் இந்தியா ஃபில்மாக வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து விஜய் ஆண்டனி அவர்களை வந்து ஆக்டராக ரசித்தா கூட அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அதிகமான ரசிகர்கள் எங்களுக்கு வந்து பல படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படத்தில் வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்கையும் நடிப்பையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து தமிழில் சக்தி திருமகன் அப்படின்னும் மற்ற மொழிகளில் பராசக்தி அப்படின்ற மாதிரியும் பெயர் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தின படமே வந்து பராசக்தி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த பராசக்தின்ற டைட்டிலுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்ம சிவாஜி கணேசன் சார் நடிப்புல இருந்து, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு படம் அப்படின்னா வந்து பராசக்தி. இப்போ அந்த படத்துடைய டைட்டிலை வந்து வைக்கிறதுல வந்து எல்லாருமே பெருமைப்படுறாங்க. ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பராசக்தின்ற டைட்டில் வந்து ஒரே நேரத்தில் இன்னொரு படமும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் என்ன அப்படின்னா, இயக்குனர் சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் ரவிமோகன், அதர்வா, சிவகார்த்திகேயன் போன்ற பலருமே வந்து நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற பராசக்தி படம் தான். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைட்டிலை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது ஒரு ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சேனை படை வந்து வேணும், பெருஞ்சேனை வேணும் அப்படின்ற மாதிரி நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து பேசுகிற மாதிரி அந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நமக்கு தெரியும். ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவங்க வந்து நடித்த அமரன் படம் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ரவிமோகன் அவர்களுக்கு வந்து அந்த அளவிற்கு படங்கள் வந்து பெரிதளவில் போகலை. அதர்வாவுக்குமே வந்து பெரிதளவில் பேசுகிற படங்கள் எதுவுமே வரல. ரவிமோகன் வந்து இந்த படத்தில் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம அதர்வா அவர்களும் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, எஸ்கே வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்டராக வந்து மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம ரவிமோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே சந்தானம் அவர்களுடைய நடிப்பில் தில்லுக்கு துட்டு, தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பல படங்கள் வந்து மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்றது. என்னதான் அவர் வந்து மறுபடியும் காமெடி ஆக்டராகவே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவர் ஹீரோவாக பண்ணுற படங்கள்லையும் காமெடி வந்து அவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இப்போவுமே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த படத்துடைய அந்த போஸ்டரை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, செல்வராகவன் அவங்க இருக்காங்க, ஜிவிஎம் அவங்க இருக்காங்க, ஸோ சந்தானம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்றதா சொல்லணும். இப்போ இந்த படத்துடைய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, படப்பிடிப்பு வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதன்படி மே மாதத்தில் வந்து நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதற்கிடையில் வந்து ட்ரெய்லர், டீசர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த அளவிற்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு தூண்ட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் நடிகர் ராதா ரவி அவங்களாம் நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற கடைசி தோட்டா படமும் பிப்ரவரி 28 ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் நைட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை தான் வந்து படமாக எடுத்திருக்கிறாங்க, யார் வந்து சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்க வந்து நடிகராக வந்து பல படங்களில் பார்த்துருக்கோம், குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க, வில்லனா வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோவாகவே நடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ வந்து வில்லத்தனமான வந்து அர்ஜுன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அஜித் சாருக்கு வந்து வில்லனா பயங்கரமாக பண்ணியிருந்தாரு மங்காத்தா படத்தில். இப்போவும் வந்து அடுத்தடுத்து அஜித் சாருடைய படத்தில் வந்து அவர் வந்து வில்லனா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து டைரக்ஷன்லையும் வந்து மூழ்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏற்கனவே அவர் வந்து படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த வரிசையில் இப்போ அவருடைய இயக்கத்தில் சீதா பயணம் அப்படின்ற ஒரு படம் வந்து 90% வந்து நிறைவடைஞ்சிருக்கு படப்பிடிப்பு. ஸோ இன்னும் வந்து 10% தான் இருக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரைக்கு வர தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த படம் வந்து பல மொழிகள்லையும் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீதா பயணத்துக்காக மக்கள் வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக வெளியிடுங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களும் திவ்யா பாரதி அவங்களுடைய நடிப்புலையும் வந்து உருவாகி இருக்கிற படம் தான் கிங்ஸ்டன். ஸோ இந்த படத்துடைய அப்டேட் வந்து ஒவ்வொரு இடம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஜனவரி 31 இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ராசா
ராசா ராசான்னு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த படத்தோட வந்து சில சாங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கடலுக்கடியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மூவி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் குமார், திவ்யா பாரதி அவங்களுடைய நடிப்பில் வந்து நம்ம பேச்சுலர் படம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எந்த அளவிற்கு அவங்களோட காம்போ ஒர்க் ஆக போகுது, அது எந்த அளவிற்கு வந்து மக்களை ரீச் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு அவங்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் கராத்தே பாபு. இந்த படத்தில் வந்து ரவி மோகன், KS ரவிக்குமார், நாசர் போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைட்டிலை வந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது இது சேகர் பாபு அவங்களுடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல்வாதி படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ரவி மோகன் அவர்கள் வராங்க, எதிர்க்கட்சி தலைவராக KS ரவிக்குமார் வராங்க, முதலமைச்சராக நாசர் அவங்க வராங்க. ஒரு சட்டப்பேரவையை ரொம்ப நேர்த்தியாக அழகாக வந்து படம் பிடிச்சு காட்டின மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்து ரவிமோகன் அவங்களுடைய படங்கள் அந்த அளவிற்கு பெரிதளவில் பேசப்படலை அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தூண்டி இருக்கு. ஏன்னா அங்கே சட்டப்பேரவையில் அவங்க பேசுறதும் எதிர்க்கட்சி தலைவர் கேட்பாங்க, KS ரவிக்குமார் இந்த மாதிரி பழைய பெயரை வந்து நீங்கள் கேட்கறதுல உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் நாசர் வந்து ஸோ அந்த பழைய பெயருக்கு என்னென்ன வரலாறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைலாக்காக வந்து பேசுவார். ஸோ அந்த பட்சத்தில் வந்து அதுக்கப்புறமா வந்து ஜெயம் ரவி அரசியல்வாதியாக பயங்கரமாக மாஸ் காட்டியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜெயம் ரவி அவங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவிற்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு அப்டேட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.